Click here to watch Hello full students, video. welcome to Solvix Academy. இன்னைக்கு நம்ம 11th standard physics chapter 1ல magnitude of resultant vectors ஓட explanation தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சம் தான், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நம்ம சம்குள்ளே போகலாம். magnitude of resultant vectors அப்படின்னா என்னென்னா, magnitude of resultant vectors, அதாவது ரிசல்டன்ட் வெக்டார்னால் இதுதான் அதோட சிம்பிள். ஆர் வெக்டார் தான் ரிசல்டன்ட் வெக்டார்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டார் பி வெக்டார் அப்படின்ற 2 வெக்டார் இருக்குன்னா அதை ஜாயின் பண்ணுது இல்லையா, அதோட மேக்னிடியூடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணுறது பேர் தான் ரிசல்டன்ட் வெக்டார்னு சொல்லுவோம். இந்த ரிசல்டன்ட் வெக்டாருடைய மேக்னிடியூடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் எக்ஸ்ப்ளனேஷன் அதில் பண்ண போகிறேன். அதாவது இதான் டயக்ராம். இந்த டயக்ராம் புக்கில் இருக்குது. பட் இந்த டயக்ராம் இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ஏ வெக்டார் அப்படின்னு நம்ம ஒரு வெக்டார் வரைஞ்சிக்கணும். வெக்டார் இஸ் நத்திங் பட் ஒரு லைன் செக்மெண்ட்டு தான். பட் இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு ஒரு எண்டு இருக்குது. ஸோ இப்போது ஏ வெக்டார் பி வெக்டார்னு 2 லைன் செக்மெண்ட் இருக்குது. இந்த ஏ வெக்டாருடைய ஹெட்டு இதுதான் ஹெட்டு. இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கிற இடம் தான் ஹெட்டு. இந்த ஏ வெக்டாருடைய ஹெட்டு பி வெக்டாருடைய டெய்லில் கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக பி வெக்டாருடைய ஹெட் இங்கே இருக்குது, இதோட டெய்ல் இது. அப்போ என்னென்னா ஏ வெக்டாருடைய ஹெட்டு பி வெக்டாருடைய டெய்லில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது என்னென்னா நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மளாக கன்சிடர் பண்ணணும். ஆக்சுவலி இதுதான் மெயின் டயக்ராம். இதிலேருந்து நம்மளாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணி அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா டீட்டாவோட வேல்யூ, இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போது டீட்டானால என்னது, மோஸ்ட்லி டீட்டா இஸ் ஆல்வேஸ் லைஸ் ஆன் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கே ஆல்ரெடி நமக்கு ஆல்ஃபான்னு கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபான்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்போ டீட்டா எதுவாக இருக்கும், நம்மளாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ரஃபாக வரைஞ்சி காட்டுறேன். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வைக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லை, சாரி. இப்போ இதுலேருந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை இப்படி நம்ம ஸ்ட்ரைட் பண்ணோன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. இப்போது சேம் அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இந்த லைனை இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை என் அப்படின்ற ஒரு வேரியபிளாக எடுத்து நம்ம இதை ஜாயின் பண்ணி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எடுத்திருக்கோம். இப்போ இந்த சைடு இது 90 டிகிரி இருக்குது. இப்படி போட்டால் தான் வேறு ஆங்கிள். இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் போட்டால் அது ரைட் ஆங்கிள்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் 90 டிகிரி. அண்ட் இதை நம்ம டீட்டாவாக எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி ஆகணும். இந்த கொஷினில் அப்படி தான் கேட்டிருக்காங்க. The head of the vector A is connected to the tail of the vector B. அதாவது நான் சொன்னதே தான், நான் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணது, அது அப்படியே நம்ம இங்கிலீஷில் எழுதிக்கலாம். The head of the vector A is connected to the tail of the vector B. அது அப்படியே நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம இந்த டீட்டா, அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மளாக கன்சிடர் பண்ணி இதை டீட்டான்னு எடுத்தோம் இல்லையா, இதை நம்ம எழுதணும். லெட் டீட்டா பி த ஆங்கிள் ஆஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். அதை நம்ம அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக